கண்ணும் சண்டை போடுதே இடிதானே சுகந்தானடா நெஞ்சிலும் முகந்தானடா மனம் விரும்புதே உன்னை உன்னை. குரு குரு ஒரு நிமிஷம். சொல்லு ஜெனி. குரு என்ன நீ கிளம்பிட்டியா? ஆமா ஜெனி, நான் தான் சொன்னேன்ல ஊருக்கு போறோம், ஸோ நாளைக்கு காலேஜ் வரமாட்டேன்னு. அதனாலதான் அம்மா கால் பண்ணி கொஞ்சம் சீக்கிரம் வர சொன்னாங்க. அதனாலதான் ஜெனி போறேன். ஏன் என்னாச்சு? ஓ அப்படியா, ஆன்ட்டி தான் சீக்கிரமா வர சொன்னாங்களா? சரி சரி. இல்ல குரு, நான் உன்னை ரொம்ப நாளா நம்ம காலேஜ்க்கு பக்கத்துல உள்ள காஃபி ஷாப்க்கு கூப்பிட்டுட்டே இருக்கேன். ஆனா நீ வரவே மாட்டேங்கிற. அட்லீஸ்ட் இன்னைக்காச்சும் வாயேன். எப்ப கேட்டாலும் கிளாஸ் இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு ஏதாச்சும் ரீசன் சொல்லிட்டே இருக்க. இன்னைக்காச்சும் வாயேன் குரு ப்ளீஸ். ஜெனி, வீட்டுக்கு சீக்கிரமா போகணும் தான் நான் இவ்வளவு சீக்கிரமா கிளம்புறது. இப்ப வந்து நீ காஃபி ஷாப் வான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்க. புரியுது குரு. ஆனா நார்மல் டேஸ்ல கேட்டா நீ அப்படி இப்படின்னு ரீசன் சொல்லி வரமாட்டேங்கிற. அதனாலதான் இப்போ கிளம்ப தானே போற. ஸோ நம்ம போய் காஃபி ஷாப் போயிட்டு அங்க அப்படியே ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு போலாம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. குரு என்ன குரு, என்ன யோசிக்கிற? என் மேல உனக்கு இன்னும் அந்த கோபம் போகலையா? குரு, நான் அன்னைக்கு ஆராக்கிட்ட ஏதோ தெரியாம அப்படி பேசிட்டேன். அதுக்காக நீ இப்படி பண்றதெல்லாம் என்ன அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கு குரு. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. சாச்சா அப்படிலாம் இல்ல ஜெனி. இப்ப என்ன உனக்கு? நான் காஃபி ஷாப் வரணும் அதானே? ஆமா குரு. சரி ஓகே, நீ கூப்பிட்ட மாதிரி இன்னைக்கு நான் காஃபி ஷாப் வரேன், ஓகேவா? குரு ரியலி நீ என் கூட காஃபி ஷாப் வரியா? ஜெனி, நீ தானே எப்ப கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிற. அட்லீஸ்ட் இன்னைக்காச்சும் வான்னு சொல்லி கூப்பிட்டேன். இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் டைம் இருக்கு, அதனாலதான் வரலான்னு நினைச்சேன். ஏன் ஜெனி, வேண்டாமா? என்ன சாச்சா, அப்படிலாம் இல்லை குரு. அது நீ வரேன்னு சொன்னோன்னே எனக்கு உண்மையாவே என்ன சொல்றதுன்னே தெரியல. சரி குரு, அப்பவா போலாம். போலாம் ஜெனி, ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணு, இது வந்துடுறேன். ஓகே குரு, நான் வெயிட் பண்றேன், நீ சீக்கிரம் வா. உண்மையாவே எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு. குரு ஃபர்ஸ்ட் டைம் என் கூட காஃபி ஷாப் வரதுக்கு ஓகே சொல்லியிருக்கான். ஜெனி, இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குரு கிட்ட நெருங்கினா சீக்கிரமா அவனை நெருங்கிடலாம். கரெக்ட், சீக்கிரமா அவனை நம்ம நெருங்கிடலாம். ஜெனி, போலாமா? போலாம் குரு. என்ன இது, ஜெனி மேம் இருக்காங்க. குரு எதுக்கு இப்போ என்ன இங்க கூப்பிட்டு வந்திருக்கானே புரியலையே. குரு, இப்போ எதுக்கு நீ என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்க? அது சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸா? ஆமா குரு, என்ன குரு இது? ஜெனி, இப்ப எதுக்கு நீ இப்படி கத்துற? இல்ல குரு, அது ஆரா எதுக்கு உன் கூட வந்திருக்கான். நீ எதுக்கு இப்ப போய் அவளை கூப்பிட்டு வந்திருக்க? ஜெனி, இது என்ன கேள்வி? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தானே என்ன காலேஜ் பக்கத்துல உள்ள காஃபி ஷாப்க்கு போலான்னு சொல்லி கூப்பிட்ட. நானும் ஆராவும் அந்த காஃபி ஷாப்க்கு அடிக்கடி போவோம். எங்களுக்கு அந்த காஃபி ஷாப் ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் ஆராவே கூப்பிட்டு போலாமேன்னு உன்னை இங்க வெயிட் பண்ண சொல்லிட்டு ஆராவை கூப்பிட போனேன். இதுல என்ன தப்பு இருக்கு ஜெனி? வாட், ஆராவும் நம்ம கூட வராளா? ஆமா. ஐயோ, குரு எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கான்? ஜெனி மேம் குருவை மட்டும் காஃபி ஷாப்க்கு கூப்பிட்டுருப்பாங்க போல. ஆனா இவன் என்னடானா என்னையும் சேர்த்து கூட்டிட்டு போறேன்னு ஜெனி மேம் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஜெனி மேம் பாக்குறதுக்கே செம்ம கோவத்துல இருக்காங்கன்னு தெரியுது. ஐயோ, இப்போ என்ன பண்றது? குரு இல்ல குரு, ஆனா நானும் மட்டும் போலான்னு நினைச்சேன் குரு. அதனாலதான் கேக்குறேன். ஜெனி, நான் தான் உங்ககிட்ட சொன்னேனே, நானும் ஆராவும் முன்னாடி அடிக்கடி அந்த காஃபி ஷாப் போவோம். ஆராவுக்கு அந்த காஃபி ஷாப்ல உள்ள எக் பப்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அதனாலதான் ஆராவே கூட்டிட்டு போலான்னு சொல்றேன். இதுல உனக்கு என்ன ப்ராப்ளம் ஜெனி? இல்ல குரு, அது வந்து ஜெனி, எனக்கு சத்தியமா புரியல. இப்ப எதுக்கு நீ இவ்வளவு கோவமா டென்ஷனா இருக்கன்னு? நீ தான் காஃபி ஷாப் கூப்பிட்ட, நானும் வரதுக்கு ரெடியா இருக்கேன். இதுல உனக்கு இப்போ என்ன பிரச்சனை? இப்ப எதுக்காக நீ இவ்வளவு கோவமா இருக்க? குரு சொல்லாரா என்ன? இல்ல குரு, நான் காஃபி ஷாப் வரல. நீயும் ஜெனி மேமும் மட்டும் போயிட்டு வாங்க. ஏன் வர முடியாது? குரு, அதான் ஆரா வரலன்னு சொல்றால, அப்புறம் என்ன குரு? ஜெனி, நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? நான் ஆரா கிட்ட தான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன், உன்கிட்ட இல்ல. சொல்லாரா, உன்கிட்ட தான் கேக்குறேன். ஏன் வர முடியாது? இல்ல குரு, அது வந்து குரு அவதான் வரலன்னு சொல்றல, அப்புறம் என்ன குரு? ஜெனி, நீ எதுக்கு போய் இடையில பேசிட்டு இருக்கா? இங்க பாரு ஜெனி, நான் ஒன்னும் உன்கிட்ட பேசல, நான் ஆரா கிட்ட பேசுறேன், சரியா? கொஞ்சமாச்சும் பேசிக் மேனர் இருந்தா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது இடையில பேசக்கூடாது அப்படிங்கறது தெரியணும் ஜெனி. நீ ஒரு ப்ரொஃபசர் தானே, இந்த மேனர் கூட உனக்கு தெரியாதா என்ன? அது சாரி குரு, சாரி. சொல்லாரா, உங்ககிட்ட தான் கேக்குறேன். உனக்கு இந்த பீரியட் ஃப்ரீன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் உன்னை நான் கூப்பிட்டுட்டே வந்தேன். சொல்லு, ஏன் வர முடியாது?
ஐயோ நான் வரது ஜெனி மேம்க்கு பிடிக்கலன்னு அவங்க ஃபேஸே நல்லா காட்டி கொடுக்குது. ஆனால் இந்த குரு வேற ஏன் வர முடியாது சொல்லி கேட்டுகிட்டே இருக்கான். இப்போது என்ன பண்ணுறது? மறுபடியும் இப்போ நான் வர முடியாதுன்னு சொன்னால் நான் அவாய்ட் பண்ணுறேன்னு மறுபடியும் ஆரம்பித்த இடத்துக்கே வந்து நிற்பான். இப்போ என்ன பண்ணுறது? ஆரா உங்ககிட்ட தான் கேக்குறேன். ஆமாம் குரு, இந்த பீரியட் எனக்கு ஃப்ரீ தான். ஆனால் அசைன்மெண்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது குரு, அதான் எழுதலான்னு. ஓ அசைன்மெண்ட்ஸ் எழுதணுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. காஃபி ஷாப் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீ தாராளமா உட்காந்து எழுது. இப்ப கிளம்பலாமா? என்ன குரு, நான் அசைன்மெண்ட்ஸ் எழுதணும் குரு. நான் வரல, நீயும் ஜெனி மேமும் மட்டும் போயிட்டு வாங்க. ஆரா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க போறது இல்ல. இப்போதைக்கு என் ஆரா பேபி என் கூட காஃபி ஷாப் வர்ற, அவ்வளவுதான். புரிஞ்சதா? டாட். என்ன ஜெனி போலாமா? குரு அதான் ஆரா ஏதோ அசைன்மெண்ட் எழுதணும் அப்படி இப்படின்னு சொல்றாள். அப்புறம் என்ன குரு, அவளை இங்க விட்டுட்டு வா, நீ நானும் மட்டும் போலாம். ஜெனி ஆரா வந்து கூட அசைன்மெண்ட் எழுதிப்பா, அதை பத்தி நீ கவலைப்படாத சரியா? சரி ஓகே ஜெனி, எனக்கு வேற டைம் ஆகுது. நீ வேற காஃபி ஷாப் கூப்பிட்ட, இங்கேயே லேட் பண்ணினா எப்படி ஜெனி? நான் வீட்டுக்கு வேற சீக்கிரமா போகணும். என்ன ஜெனி என்ன யோசிக்கிற? ஓ ஆராவை கூட கூப்பிட்டுட்டு வந்தா பில்லு நீ பே பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறியா? அதை பத்திலாம் நீ கவலைப்படாத சரியா? ஏன் ஆராக்குட்டி என்ன சாப்பிட்டாலும் அதுக்கு பில்ல நான் பே பண்ணிக்கிறேன், போதுமா? என்ன இது, நம்ம ஒன்று நினச்சா வேற ஒன்று நடந்துட்டு இருக்கு. நானும் குரு மட்டும் தனியாக போகலாம், அவங்ககிட்ட இது பேசலாம் அது பேசலான்னு நான் நிறைய பிளான் பண்ணி வச்சிருந்தா, இவன் என்னடானா ஆராவும் நம்ம கூட வருவான்னு சொல்லி அவ்வளோ பெரிய குண்டு தூக்கி என் தலையில் போடுறான். இப்போது என்ன பண்ணுறது? பேசாமல் காஃபி ஷாப் போக வேண்டான்னு சொல்லிடலாமா? வேண்டாம், அப்படி சொன்னால் அவன் நெக்ஸ்ட் டைம் நம்ம கூப்பிடும்போது கண்டிப்பாக வரமாட்டான். வேறு என்ன பண்ணி தொலைகிறது? இந்த டைம் இவ கூட போக வேண்டியதான். இருந்தாலும் என் ஆசை எல்லாத்துலேயும் மண்ணள்ளி போட்டுட்டல ஆரா, உன்னை சும்மாவே நான் விட மாட்டேன். சரி, நம்ம பிளான் பண்ண மாதிரி தனியாக தான் அவன் கூட காஃபி ஷாப் போக முடியல, அட்லீஸ்ட் குரு கூட தனியாக பைக்லையாச்சும் போகலாம். இந்த ஆராவை ஆட்டோவில் வர சொல்லிட்டு. என்ன ஜெனி போலால? ஆரா வர்றதுல உனக்கு பிரச்சனை இல்லையே? அப்படிலாம் ஒன்றும் இல்லை குரு, ஆரா வர்றது எனக்கு ஓகே தான். குரு காஃபி ஷாப் பக்கத்தில் இருந்தாலும் நடந்தெல்லாம் போக முடியாது, கண்டிப்பாக வண்டியில் தான் போயாகணும். பேசாமல் நீ நானும் உன்னோட பைக்கில் போயிடலாம் குரு. ஆராவுக்கு ஏதாச்சும் ஆட்டோ நம்ம பிடிச்சி கொடுப்போம், அவள் டேரெக்டாக அங்கே வந்துட்டோம். என்ன ஆரா, ஓகே தானே? ஓகே மேம். வாட் ஜெனி என்ன பேசுற நீ? ஆரா ஆட்டோல வரணுமா? அவ எதுக்கு ஆட்டோல வரணும்? ஜெனி உன்கிட்ட தான் ஸ்கூட்டி இருக்கே. இங்க பாரு ஜெனி, நானும் ஆராவும் என்னோட பைக்ல வந்துடுறோம், நீ உன்னோட ஸ்கூட்டில வந்துரு. தட்ஸ் இட், முடிஞ்சிருச்சு. இதுக்கு எதுக்கு தனியா ஆட்டோலாம் பிடிச்சி அப்படி இப்படின்னு? என்ன இது, நம்ம ஒன்று நினச்சா இங்கே என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. இல்லை குரு, அது வந்து வேணும்னா இப்படி பண்ணலாம் குரு. நீயும் நானும் உன்னோட பைக்கில் போகலாம், என்னோட ஸ்கூட்டி எடுத்துகிட்டு ஆராவை தனியாக வர சொல்லிடலாம், ஓகேவா? ஜெனி ஆரா எப்படி ஸ்கூட்டி ஓட்டுவான்னு உனக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். போகும்போது வேணும்னா உன் ஸ்கூட்டி மாதிரி இருக்கும், ஆனா வரும்போது ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கலட்டி தான் வரும், பரவாயில்லையா? குரு நான் நல்லா தான் ஸ்கூட்டி ஓட்டுவேன். ஆமா மேடம் ரொம்ப நல்லா ஓட்டி தானே ஒரு டைம் லேம்ப் போஸ்ட்ல போயிட்டு ஸ்கூட்டியை விட்டீங்க. அது தெரியாம ஒரே ஒரு டைம் விட்டுட்டேன், அதுக்காக அதே சொல்லுவியானே? இங்கே பாரு, நான் நல்லா தான் ஸ்கூட்டி ஓட்டுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜெனி மேம் ஸ்கூட்டியை நானே ஓட்டிட்டு வரேன், நீயும் ஜெனி மேமும் பைக்கில் போங்க, ஓகேவா? குரு அதான் ஆராவே நம்ம 2 பேரையும் பைக்கில் வர சொல்லிட்டு அவ என்னோட ஸ்கூட்டியில் வரேன்னு சொல்கிறாளே, அப்புறம் என்ன குரு? ஜெனி உனக்கு வேணும்னா உன் ஸ்கூட்டியை பற்றி அக்கறை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு யாரா குட்டி மேலே நிறைய அக்கறை இருக்கு. அவளை தனியாலாம் ஸ்கூட்டியில் அனுப்ப முடியாது. அதனால நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நானும் ஆராவும் பைக்கில் வந்துடுறோம், நீ பின்னாடியே ஸ்கூட்டியில் வந்துரு, ஓகேவா? சரி ஓகே ஜெனி, நாங்கள் 2 பேரும் முன்னாடி போயிட்டு இருக்கோம், நீ சீக்கிரம் உன் ஸ்கூட்டி எடுத்துட்டு வா, ஓகேவா? என்ன இது, நம்ம ஒன்று நினச்சா இங்கே என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. சரி, காஃபி ஷாப்புக்கு தான் நானும் குருவும் தனியாக போக முடியல, அட்லீஸ்ட் அவன் பைக்லேயாச்சும் 2 பேரும் ஒன்றா போகலான்னு பார்த்தா அதுக்கும் இந்த ஆரா இப்படி வந்து இடைஞ்சலா இருக்கா. இல்லை ஜெனி, இல்லை, ஆரா குரு கிட்ட இருக்கிற வரைக்கும் உன்னால் குரு கிட்ட நெருங்கவே முடியாது, இதுதான் உண்மை. எவ்வளோ சீக்கிரம் ஆராவையும் குருவையும் பிரிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பிரிச்சே ஆகணும், நான் பிரிச்சே தீருவேன். என்ன இது, இன்னைக்குன்னு பார்த்து நம்ம ஸ்கூட்டி இப்படி பஞ்சர் ஆகிட்டு. ஐயோ, அப்பா வேற ஈவினிங் சீக்கிரம் வர சொன்னாரே, கோவிலுக்கு கிளம்பணும், ட்ரெஸ்லாம் வேற எடுத்து வைக்கணும்ல. ஐயோ, நம்ம டைம்னு பார்த்து ஆட்டோ பஸ்னு எதுவுமே வரமாட்டேங்குது. ஐயோ, போய் தான் நம்ம பேக் பண்ணணும் வேற. நேற்றுலேருந்து அம்மா சொல்லிகிட்டே இருந்தாங்க ஊருக்கு போகணுண்டி, பேக் பண்ணுன்னு. நான் தான் காலேஜ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பண்ணுறேன்னு சொன்னேன், ஆனால் இப்படி ஆகும்னு சுத்தமாக நினைக்கவே இல்லையே. டைம் வேறு ஆகிட்டு இருக்கு, சீக்கிரம் போய் பேக் வேறு பண்ணணும். ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது?
ஹே தூரி, இங்க என்னடி பண்ற? அதுவும் எங்க காலேஜ்க்கு பக்கத்துல உள்ள பஸ் ஸ்டாப்ல. சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன் இங்க வந்து நிக்கணும்னு. ஏண்டி நீ வேற? அது வர வழியில ஸ்கூட்டி பஞ்சர் ஆகிட்ரி, அதான் மெக்கானிக்கல் ஷாப்ல விட்டுட்டு பஸ்ஸுக்காக இங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தூரி, பைத்தியமா நீ? குருக்கு கால் பண்ணிருக்கலாம்ல. குரு இப்பதான் வீட்டுக்கு கிளம்புனா தெரியுமா? என்ன, குரு இப்பதான் கிளம்புனானா? ச்சே, நான் தான் அவனுக்கு கிளாஸ் இருக்கும், அதனால அவன் லேட்டா கிளம்புவான்னு அவனுக்கு கால் பண்ண மறந்துட்டேன். அது சரி, மேடம்க்கு இப்போலாம் என்ன ஆச்சுன்னே தெரியல. தூரி, நான் உனக்கு கேட்கட்டுமாடி, என்னடி ஆச்சு உனக்கு? இப்போலாம் அடிக்கடி வீட்டுக்கே வரமாட்டேங்கிற. அடிக்கடின்னு சொல்றதை விட வீட்டுக்கே வரமாட்டேங்கிற, ஏண்டி? அது அசைன்மெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குடி. காலேஜ்லேருந்து வந்தோன்னே அசைன்மெண்ட்ஸ்லாம் எழுத தான் டைம் கரெக்டாக இருக்குது, அதனால தான் வீட்டுக்கு வர முடியறதில்ல. தூரி, நான் என்ன தேனக்காவா நீ இப்படி சொன்னோன்னே உடனே நம்புறதுக்கு? எனக்கு நல்லா தெரியும் உனக்கும் அண்ணனுக்கும் ஏதோ பிரச்சனை, அதனால தான் நீ வீட்டுக்கே வரமாட்டேங்கிற. ஆனால் அண்ணன் உன்னை எவ்வளோ கேவலமாக திட்டினாலும் நீ வீட்டுக்கு வந்திருக்க. ஆனால் இப்போ அப்படி உங்கள் 2 பேருக்குள்ளார என்ன நடந்துச்சு? நீ எதுக்காக வீட்டுக்கே வரமாட்டேங்கிற? அதாண்டி எனக்கு எதுவுமே புரியலை. ஆரா, எதுவும் புரியாமல் இருக்கிறதே நல்லது தான், விடு. சரி விடு, நான் புரிஞ்சு என்ன பண்ண போகிறேன்? உடலும் கூடலும் காதலில் சகஜம் தானே. ஆரா, ஏண்டி நீ வேற? நான் ஏற்கனவே டென்ஷனாக இருக்கேன். அம்மா எப்படியும் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல, நாங்கள் இன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு கிளம்புறோம்டி. அதுக்காக அப்பா ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரமாக வர சொன்னார். ஆனால் ஏன் டைம் பாரு, வண்டி பஞ்சர் ஆகிட்டு அந்த டென்ஷனில் இருக்கேன். இதில் நீ வேற ஏண்டி என்னென்னமோ வந்து பேசிகிட்டு இருக்க? அட ஆமாம்ல, அத்தை 2 நாள் முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க குலதெய்வ கோயிலுக்கு போகணுன்னு. அது இன்னைக்கு தானா? ஓ, அப்போ இன்னைக்கு ஈவினிங் தான் எல்லாரும் கிளம்புறீங்களா? சரிடி, இப்போ எதுக்கு அதுக்காக டென்ஷன் ஆகுறான்? கொஞ்ச நேரத்தில் அண்ணன் என்ன அழைக்க வரும். பேசாமல் எங்கள் கூடவே வந்துரு, அவ்வளோதான், சிம்பிள். என்ன, உங்க அண்ணன் கூடவா? ஆமா, அண்ணன் கார்ல தான். ஏன் மேடம் இதுக்கு முன்னாடி அண்ணன் கார்ல வந்ததே இல்லையோ? கொஞ்சம் பொறுடி, அண்ணன் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும். இரு, நான் வரதான் பாக்குறேன். ஹை தூரி, உன்னோட லக்கு போ, அண்ணன் இன்னைக்கு சீக்கிரமாவே வந்துருச்சு. அங்க பாரு, அண்ணன் கார் வருது. அண்ணன் இன்னைக்கு என்ன ரொம்ப சீக்கிரமா வந்துட்ட? நீ சீக்கிரமா வந்ததும் நல்லதுதான் போ. ஏன்னா தூரியோட வண்டி பஞ்சர் ஆகிட்டான், அவ ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா. சரிண்ணே, நம்ம தூரியையும் சேர்த்து கூப்பிட்டு போயிடலாம். தூரி வாடி, வந்து கார்ல ஏறு. ஆரா, அவங்களுக்கு போய்க்க தெரியும், நீ மட்டும் வந்து வண்டியில ஏறு. அண்ணா, என்னண்ணா இப்படி சொல்ற? ஆரா, நான் மறுபடியும் சொல்றேன், வந்து வண்டியில ஏறு. கண்டவங்களுக்கும் உதவி பண்றதுக்காக ஒன்னும் நான் கார் வாங்கி வச்சுக்கல, சரியா? வந்து வண்டியில ஏறாரா. இல்லண்ணே, அது ஆரா, யாரோட உதவியும் எதிர்பார்த்து நான் ஒன்றும் இங்கே நிற்கல, சரியா? எனக்கு எப்படி வீட்டுக்கு போகணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால நீ கிளம்பாரா. தூரி, ஏற்கனவே ரொம்ப டைம் ஆயிடுச்சுடி. நீ வா, நான் அண்ணக்கிட்ட பேசுறேன். ஆரா, நீ எனக்காக யார்கிட்டையும் எதுவும் பேசணும்னு எந்த அவசியமும் இல்லை. எனக்கு எப்படி வீட்டுக்கு போகணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆரா, நீ போ. ஆரா, உன்னை வந்து வண்டியில ஏறுன்னு சொன்னேன். என்னதாச்சு இவங்க 2 பேருக்கும் ஒண்ணுமே புரியல. இது வரண்ணே. சரிடி, அப்போ நான் கிளம்புறேன், நீ பார்த்து பத்திரமா வா, சரியா? ஓகே ஆரா, நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. என்னத்த இது? எதுக்கு இப்ப போன் போட்டு என்ன வெளியில வர சொன்னீங்க? இந்நேரம் கிளம்பிருப்பீங்கன்னு நான் நினைச்சேன். ஐயோ தேனு, இப்ப எதுக்கு கத்துற? உன் மாமாவும் என் மாமியார் கிளவியும் உள்ளதான் இருக்காங்க, சரியா? நானே தெரியாம பதுங்கி அப்படி இப்படி தாண்டி வந்தேன். சரித்த, என்னத்த சாயந்தரம் கிளம்பிடுவீங்கன்னு சொன்னீங்க, ஆனா இன்னும் கிளம்பாம இருக்கீங்க. ஏன் தேனு நீ வேற? உங்க மாமா தான் மதியத்துல இருந்து சீக்கிரம் கிளம்பணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே கிடந்தாரு. ஏதோ வண்டி சொல்லி வண்டி வந்துடுச்சு. நானும் குருவும் ரெடியா தான் இருக்கோம். ஆனா நம்ம துணி என்ன காணும், அவ வண்டி பஞ்சர் ஆயிட்டான், அதனால ஆட்டோ பிடிச்சி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஓ அப்படியா? கேட்ட எல்லாம் சரி, சாயந்தரம் கிளம்புறீங்க, நாளைக்கு வந்துடுவீங்களா? ஐயோ தேனு, இதே தான் உங்க மாமா கிட்டேயும் கேட்டேன். உங்க மாமா தான் அங்க போய் எல்லாத்தையும் பாத்துக்கலாம், முதல்ல கிளம்புங்கன்னு சொல்லி அவசரப்படுத்திட்டே கிடந்தாரு. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வந்துருவோம் தான் நினைக்கிறேன். ஏன்னா கோவிலுக்கு சாமி கும்பிட தானே போறோம். அப்படியே சாமி கும்பிட்டு சொந்தக்காரங்க விட்டு கல்யாணம் ஒன்று இருக்கு போல, அதை அப்படியே நம்ம பார்த்துட்டு நாங்க உடனே கிளம்பிடுவோம் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு சாயந்தரம்னா நாங்க வீட்டுல இருப்போம்னு நினைக்கிறேன்டி. சரித்த, அப்புறம் எல்லாரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, சரியா? ஐயோ தேனு, இப்ப நான் வந்தது நீங்க எல்லாரும் பத்திரமா இருங்கன்னு சொல்றதுக்கு தான். இங்க பார்த்தேன்னு எல்லாரும் பத்திரமா இருங்க, சரியா? அப்புறம் புதுசா ஒரு தம்பி உங்க வீட்டுக்கு வந்திருக்குல்ல, நல்லா வரப்பா, அந்த பையனுக்கு என்ன சிரிக்கவே தெரியாதாக்கும். அதே தான் எனக்கும். நம்ம செல்லினாச்சும் வெளியில பாக்குறதுக்கு உருன்னு இருந்தாலும் வீட்டுக்குள்ளார நல்லா சிரிச்சு நல்லா பேசுவான். ஆனா இந்த தம்பி இருக்குதே, வந்ததுல இருந்து மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டே தான் இருக்குது. சிரிக்க தெரியுமோ தெரியல, ஒன்னும் புரியல. சரி விடுங்க, அது ஒருத்தவங்களோட குணம் போல இருக்குது. சரித்த, நீங்க எல்லாரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, சரியா? சரி தேனு, அப்புறம் மதியம் வத்த குழம்பு வச்சுண்டி, அதை மதியமே கொடுக்கலாம் தான் நினைச்சேன். ஆனா இந்த மாமியார் கிளவி சுத்தி வந்துட்டே இருந்துச்சா, அதனாலதான் கொடுக்க முடியல. அதை அந்த ஜன்னல் கிட்ட வச்சிருக்க, மறக்காம எடுத்துக்க, சரியா? சரித்த. கேட்ட தூரிய வந்துட்டா போங்க. அப்பா, தூரி வந்துட்டாளா? எப்பா, இந்த மனுஷன் காலையில வெந்நீரை ஊத்திக்கிட்ட கணக்கா இன்னும் கிளம்பலான்னு எங்களை போட்டு பாடா படுத்தி எடுத்துட்டாரு. இதுல தூரி வேற வரத்துக்கு லேட் ஆகும் சொன்னோன்னே எப்பா எம்மா டென்ஷன் தெரியுமாடி. சரிடி, நான் உள்ள போறேன், இல்லைன்னா அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் ஏதாச்சும் வாக்குவாதம் நடக்கும். சரிடி, நான் போறேன். தேனு, பார்த்து பத்திரமா இருங்க எல்லாரும், சரியா?
சரித்த, நீங்க எல்லாரும் பத்திரமா போயிட்டு வாங்க. இப்ப சாமி கிட்ட நல்லா வேண்டிட்டு வாங்க. நம்ம தூரிக்கும் செல்லியனுக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு. அரிய போக்கத்தவளே, நான் போறதே அதுக்கு தாண்டி. நம்ம தூரிக்கும் செல்லியனுக்கும் சீக்கிரமா கல்யாணம் ஆகணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிறதுக்காக தான் போறதே. சரிடி, நான் உள்ள போறேன். பாய். தூரி, என்ன இது? உன்னை சாயந்தரம் சீக்கிரமா தானே வர சொன்னேன், நீ என்ன இம்புட் லேட்டா வந்திருக்க? ஐயோ அப்பா, வண்டி பஞ்சர் ஆயிட்டுப்பா. நான் தான் சொன்னல, அதான் ஆட்டோ பிடிச்சு வரதுக்கு டைம் ஆயிடுச்சு. பாரு, வீட்டுல கிளம்புறதுக்கு எல்லாரும் தயாராகிட்டோம். குரு கூட சீக்கிரமாவே வந்துட்டான். ஆனா நீ வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகிட்ட. சீக்கிரம் போ தூரி, ஃபர்ஸ்ட் போய் கிளம்பு போ. அப்பா, எனக்கு சுத்தமா புரியவே இல்ல. நம்ம கோவிலுக்கு சாமி கும்பிட தானே போறோம். அதுக்கு எதுக்காக நீங்க காலையில இருந்து இவ்வளவு பரபரப்பாவும் பதட்டமாவும் இருக்கீங்க? எனக்கு புரியலப்பா. அதோட சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு நீங்க அம்மா பாட்டி 3 பேர் போனா பத்தாதா? நானும் குருவும் எதுக்குப்பா லீவ் போட்டுட்டு வரணும்? ஆமாப்பா, தூரி கேக்குறதே தான் நானும் கேக்குறேன். சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு நீங்க 3 பேர் போனா பத்தாதா? நானும் தூரியும் லீவ் போட்டுட்டு எதுக்குப்பா வரணும்? 2 பேரும் சத்த வாய் மூடுங்க, சரியா? உங்க அப்பா ஒரு விஷயம் சொன்னானா அதுல 1000 அர்த்தம் இருக்குமாக்கும், சரியா? சும்மா அப்பனை எது தேத்து பேசாம சீக்கிரம் போய் கிளம்புற வழியை பாருங்க. ஏ தூரி, நீ இப்பதானே வந்த? முதல்ல போய் கிளம்பு போ. பொண்ணாலதான் லேட்டு. முதல்ல சீக்கிரம் போய் கிளம்பி வா போ. உன்னை தவிர இங்க எல்லாரும் தயாரா இருக்கும். வண்டி கூட வந்துருச்சு, தெரியுமா? ஆமா தூரி, அம்மா சொல்ற மாதிரி ஒன்னாலதான் லேட்டு. முதல்ல சீக்கிரம் போய் கிளம்பி வா போ. ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு, அங்க போய் சேர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடும். ஃபர்ஸ்ட் போய் கிளம்பி வா போ. ஏங்க, இப்ப எதுக்கு நீங்க இம்பிட்டு டென்ஷன் ஆவறீங்க? அவதான் வந்துட்டாலே போறவ என்ன? தூரி, நீ போய் சீக்கிரம் போய் கிளம்பி வா போ. அப்பா, ஒரு 10 நிமிஷம், அதுக்குள்ளார நான் ரெடியாகி வந்துருவேன். போதுமா? சரி சரி. ஏடி, இங்க பாரு, நீ ரெடியாகி வரும்போது சும்மா அந்த சுடிதாரு அது இதுன்னு எதுவும் போட்டுட்டு வராத. நல்ல புடவையா இருந்தா நல்ல ஒண்ணு கட்டிட்டு வா, சரியா? சின்ன புடவை கட்டிட்டு வரணுமா? நான் எதுக்கு புடவை கட்டிட்டு வரணும்? நீ கிளவி பைத்தியமா உனக்கு? கோவிலுக்கு சாமி கும்பிட தானே போறோம், அதுக்கு எதுக்கு புடவை கட்டிட்டு போகணும்? மா, என்னமா இது? அதானே, என்னது இது? கோவிலுக்கு தானே போறோம், அவன் எதுக்கு புடவை கட்டிட்டு வரணும்? நீ வாயை மூடு. ஒரு 2 பிள்ளைகளை கெடுக்கிறது நீ தான். வந்துட்டா சொல்றதுக்கு பெரிய இவ மாதிரி. ஏடி, நாங்க அந்த காலத்துல கோவிலுக்கு போகும்போது புடவையெல்லாம் கட்டிட்டு போவோமாக்கும். ஆமா ஆமா, அந்த காலத்துல புடவை கட்டினல, அப்புறம் எதுக்கு இப்ப மட்டும் மாடர்ன் ட்ரெஸ் அது இதுன்னு என்னென்ன கருமத்தையும் போட்டுக்கிட்டு அலையிறா? ஜாடி, இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் அந்த காலத்துல இல்லையாக்கும். இல்லனா நானும் இந்த மாதிரி ட்ரெஸ் தான் அந்த காலத்துல போட்டுருப்பேனாக்கும். ஜாடி தூரி, இங்க பாரு, ஏற்கனவே ஒன்னாத நேரம் ஆயிட்டு கிடக்கு. சட்டுப்புட்டு போய் கிளம்பி வா போ. கிளம்பி வரேன். ஆனா என்னாலாம் புடவையெல்லாம் கட்ட முடியாது. நான் சுடிதார் தான் போட்டுட்டு வருவேன். அம்மாடி தூரி, அப்பாவுக்காக நீ புடவை கட்டிட்டு வாமா. அதுவும் அன்னைக்கு அம்மாவை கூப்பிட்டு போயிட்டு உனக்காக ஒரு புடவை வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் பாரு, அந்த புடவையை கட்டிட்டு வாடா. பா, என்னப்பா இது? அம்மாடி, அப்பா அந்த புடவைய உனக்காக ஆசாசியா எடுத்தா, அதனால தான்டா அந்த புடவையை கொஞ்சம் கட்டிட்டு வாடா. ஐயோ, சரிப்பா, சரி ஓகே. இப்போ என்ன, நீங்க எடுத்து கொடுத்த புடவை நான் கட்டிட்டு வரணும் அதானே? கட்டிட்டு வரேன். அப்பா, கட்டிட்டு வந்துட்டேன். போதுமா? போதுடாமா, போதும். அம்மாடி, என் கண்ணே பட்டு போல இருக்கு, மகாலட்சுமி மாதிரி இருக்க. ஏய் தூரி, உண்மையாவே இந்த புடவை உனக்கு ரொம்ப நல்லா இருக்குடி. ஆமாடி தூரி, இந்த புடவை நல்லா இருக்குதா? ஆனா நான் கட்டிட்டு உன்னோட எனக்கு தான் நல்லா இருந்திருக்குமாக்கும். அது சரி. அப்பா, நேரமாயிட்டு இவ்வளவு நேரம் குதிச்சிட்டு இருந்தீங்களே, வாங்க கிளம்பலாம். போலாமா? சாமி ரூமுக்கு போயிட்டு எல்லாரும் சாமி கும்பிட்டு அப்புறம் கிளம்பலாம், சரியா? என்ன, சாமி ரூமுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு கிளம்பணுமா? என்னங்க நீங்க புதுசு புதுசா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? ஜாடி, என்னடி இது? ஏன் இப்போ சாமி கும்பிட்டு நம்ம போறதுல இப்போ இதுல என்ன தப்பு இருக்கு? இங்க பாரு, சும்மா வார்த்தை பேசாம போய் முதல்ல சாமி ரூம்ல விளக்கேத்து. எல்லாம் சாமி கும்பிட்டு சீக்கிரம் கிளம்புவோம். ஆமா மீனாட்சி, நேரம் ஆயிட்டு கிடக்கு பாரு, சட்டுப்புட்டு போயிட்டு நீ விளக்கேத்து, எல்லாம் சாமி கும்பிட்டு சீக்கிரம் கிளம்புவோம். சரி, நான் போய் விளக்கேத்துறேன். எல்லாரும் வாங்க. கடவுளே, என் பொண்ணு கல்யாணம் எந்தவித தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கணும். அதுக்கு நீங்க தான் எங்களுக்கு துணையா இருக்கணும். ஏங்க, போதும். இனி எம்பிட்டு நேரம் தான் வேண்டுவீங்க? அப்படி என்னத்தை தான் சாமி கிட்ட வேண்டுங்கன்னு தெரியல. எங்க நேரம் ஆயிட்டு கிடக்கு பாருங்க, சட்டுப்புட்டு வாங்க கிளம்பலாம். அப்ப சரி, வாங்க கிளம்பலாம். குரு, லக்கேஜ் எல்லாத்தையும் நீ வண்டியில எடுத்து வச்சிட்டல? அதெல்லாம் எடுத்து எப்போ வச்சிட்டேன்பா. குரு, அப்புறம் தூரியோட லக்கேஜ் அதே வச்சிட்டல? அது தூரி இப்பதாப்பா கொடுத்தா. இதோ நம்ம போகும்போது அப்படியே உள்ள வச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். அப்ப சரி, வாங்க எல்லாரும் கிளம்பலாம். எல்லாம் நல்லதா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு வாங்க போலாம். இங்க என்னமா நடக்குது? எனக்கு எதுவுமே புரியல. கோவிலுக்கு தானமா போறோம், அதுக்கு எதுக்குமா கிளவி அப்பாவும் சேர்ந்துட்டு இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க? என்னமோ போங்க, ஒண்ணுமே புரியல. அதாண்டி, எனக்கு ஒண்ணும் புரியல. சரி வா, ஏற்கனவே உங்க அப்பா டைம் ஆயிடுச்சு, கட்டிட்டு கிடந்தாரு, மறுபடியும் கட்ட ஆரம்பிச்சிட போறாரு. சீக்கிரம் வாங்க போவோம். ஏங்க, என்னங்க இது? யாரு வீடு இது? எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க வீடு தான். என்ன, சொந்தக்காரங்க வீடா? ஏங்க, இந்த வீட்டுக்கு முன்ன பின்ன இது வரைக்கும் நான் வந்ததே இல்லைங்க. நீங்க என்னடா சொந்தக்காரங்க வீடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? மீனாட்சி, இப்ப எதுக்கு நீ வார்த்தைக்கு வார்த்தை கேள்வியே கேட்டுட்டு இருக்கா? நான் தான் சொல்றேன், இது நம்ம சொந்தக்காரங்க வீடுன்னு. போறவே என்ன? வாங்க உள்ள போலாம். ஐயா, நீங்க தான் சுந்தரங்களா? ஆமாங்க. ஏன்? இல்லைங்கய்யா, அம்மா ஐயா தம்பி 3 பேர் வெளியில போயிருக்காங்க. அதுக்குள்ளார நீங்க வந்துட்டீங்கன்னா உங்க எல்லாரையும் தங்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண சொன்னாங்க. அதுக்கு தயா கேட்டேன். எல்லாரும் எதுக்கு வெளியிலே நிக்கிறீங்க? உள்ள வாங்க ஃபர்ஸ்ட். சரிங்க, நீங்க போங்க. இதோ நாங்க வரோம். அப்பா, எவ்வளவு பெரிய வீடு! ஏப்பா, நம்ம சொந்தக்காரவங்கள இவ்வளவு பெரிய வீடு வச்சிருக்கவங்களா இருக்காங்களா என்ன? அதானே, நம்ம சொந்தக்காரவங்கள முக்காவாசி பேரு கஞ்சம் தான். பின்ன எப்படிப்பா இவ்வளவு பெரிய வீடெல்லாம் வச்சிருக்காங்க? குரு, தூரி, என்ன இது?
நம்ம சொந்தக்காரவங்க வீட்டுல இருக்கோம். சாருக்கு அதுல ஏற்றி விழுந்துற போது 2 பேரும் வாயை மூடிட்டு அமைதியா நில்லுங்க. ம் சரிப்பா. ஐயா எல்லாரும் வாங்கய்யா, ரூம்க்கு அழைச்சிட்டு போறேன். சரிங்க தம்பி, இதோ வரோம். ஐயா நீங்க வந்தோடனே உங்க குடும்பம் எல்லாருக்கும் இந்த ரூமையும் பக்கத்துல உள்ள ரூமையும் ஒதுக்கி கொடுக்க சொல்லி ஐயாவும் அம்மாவும் சொல்லிட்டு போனாங்க. பக்கத்துலயும் ஒரு ரூம் இருக்குங்கய்யா, அந்த ரூம்லயும் தங்கிக்கோங்க. சரிங்களா? சரிங்க தம்பி. அப்ப சரிங்கய்யா, ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருப்பீங்க, ரொம்ப கலப்பா இருப்பீங்க. முதல்ல போய் எல்லாரும் குளிச்சுட்டு வாங்கய்யா. உங்களுக்காக நான் சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். ஏன்னா அம்மாவும் ஐயாவும் நீங்க வந்தோடனே நல்லா கவனிக்க சொல்லியிருக்காங்கய்யா, அதனாலதான் எல்லாரும் போய் குளிச்சுட்டு வாங்க, சாப்பிடலாம். தம்பி பக்கத்துல ரூம் இருக்கு சொன்னியே, அதுவும் இதே மாதிரி பெரிய ரூமா? அதுல ஏசிலாம் இருக்கும்ல? என்னங்கம்மா இப்படி கேட்டுட்டீங்க? இந்த வீட்டுல ஏசி இல்லாத ரூமே இல்ல போங்க. கிச்சன்ல கூட ஏசி இருக்கு தெரியுங்களா? சரிங்கம்மா, நீங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு வாங்க, உங்க எல்லாருக்கும் நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இல்லைன்னா ஐயாவும் அம்மாவும் வந்து என் மேலதான் கோவப்படுவாங்க. சரிங்க, அப்ப நான் போறேன், நீங்க எல்லாரும் சீக்கிரம் வாங்க. என்னங்க இது, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நம்ம சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணத்துக்கு தானங்க போறோம். என்னங்க நம்மள போய் இப்படி உளுந்து இப்படி கவனிக்கிறாங்க? கேட்டி இது என்னடி கேள்வி? கேட்டி நம்ம சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணத்துக்காக தானே வந்திருக்கோம். அந்த சொந்தக்காரங்க தான் இந்த மாதிரி ஏற்பாடுலாம் நமக்காக பண்ணிருக்காங்க. சரியா? இப்படிலாம் நமக்காக ஏற்பாடு பண்ற அளவுக்கு அந்த சொந்தக்காரங்க யாருங்க? இத்தனை வருஷத்துல நான் பார்த்ததே இல்ல. மீனாட்சி, அதெல்லாம் பார்க்க வேண்டிய நேரத்துல நீ கரெக்டா பாப்ப. சரி, பக்கத்துல ரூம் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அந்த ரூம்ல நானும் குருவும் தங்கிக்கிறோம். நீ அம்மா தூரி 3 பேரும் இந்த ரூம்ல தங்கிக்கங்க. சரியா? சுந்தரம், என்னால இவ்வளவு கூட தூங்க முடியாதுலே, அதனால நானும் அந்த ரூம்ல வந்து தங்கிக்கிறேன். சரியா? அப்பதான் ரொம்ப சந்தோஷம். தயவு செஞ்சு இங்க எது நீ போயிடு. எப்பா நீ விடுற கொரட்ட சவுண்ட்ல எங்களால தான் தூங்க முடியாது. சரியா? அதனால நீ போய் குரு கூடயும் அப்பா கூடயுமே போய் தங்கிக்க போ. சரிடா குரு, அப்ப வா நம்ம அந்த ரூமுக்கு போறோம். ஏமா நீ வாமா. நீங்க போகப்பா, இதோ நான் பின்னாடியே வரேன். சுந்தரம் அவன் வரேன்னு சொல்றானே, பின்ன என்னலே, வாணே நம்ம 2 பேர் போவோம் முதல்ல. சரி, எல்லாரும் முதல்ல குளிச்சிருங்க. சரியா? ஏன்னா நமக்காக சாப்பாடுலாம் ரெடி பண்ணிருக்காங்க போல இருக்கு, அதனால குளிச்சுட்டு போனாதான் சரியா இருக்கும். சரி, நானும் அந்த ரூமுக்கு போறோம். டேய் குரு, சீக்கிரம் நீ வாடா. மா ஏதோ ஒண்ணு இடிக்கிற மாதிரியே இல்ல. சரியா சொன்ன தூரி, எனக்கும் அதான் எங்கேயோ இடிக்கிற மாதிரி இருக்கு. ஆமாண்டா, எனக்கும் அப்படித்தான் தோணுது. ஏதோ ஒண்ணு சரியில்லை, அது மட்டும் தெரியுது. ஆனா அது என்னன்னு தான் தெரியல. சரிடா, ரொம்ப கலப்பா இருக்கு. தூரி நீ முதல்ல போய் குளிச்சுட்டு வா போ. நீ தான் குளிக்கிறதுக்கு எப்பவும் லேட் பண்ணுவ. நீ முதல்ல போய் குளிச்சுட்டு வா போ. சரிம்மா, நானே ஃபர்ஸ்ட் போய் குளிச்சுட்டு வரேன். இந்த புடவை கட்டிட்டு எவ்வளவு நேரம் தான் நிக்கிறது? சரிம்மா, நான் போய் குளிச்சுட்டு வரேன். சம்மந்தியம்மா வாங்க வாங்க. அது நானு அவரு அப்புறம் பையன் 3 பேர் கொஞ்சம் வெளியில போயிருந்தோம். வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆயிட்டு. எப்படி சம்மந்தியம்மா இருக்கீங்க? என்ன சம்மந்தியம்மாவா? யார் இந்த அம்மா? இதுக்கு முன்ன பின்ன நான் பார்த்ததே இல்ல. அட என்ன சம்மந்தியம்மா அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? சுந்தரம் என்ன சொன்னாங்க, நம்ம தூரிக்கு ஒரு அண்ணன் இருக்கான்னு. அது இவரு தானா? தம்பி உங்க பேர் குரு தானே? சுந்தரன் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கு. கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. சம்மந்தி அம்மானு சொல்றீங்க, எனக்கு எதுவும் புரியலைங்களே. அட என்ன சம்மந்தி அம்மா, பிறகு உங்க பொண்ணுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் ஆக போகுது. அப்படி பார்த்தா முறைப்படியில நீங்க எனக்கு சம்மந்தி அம்மா தானே. அந்த உரிமையில தான் சம்மந்தி அம்மான்னு கூப்பிடுறேன். நீங்க என்ன சொல்றீங்க? எங்களுக்கு எதுவும் புரியல. கல்யாணம் அது இதுன்னு என்னென்னமோ சொல்றீங்க. என்ன சம்மந்தி அம்மா இது? விடிஞ்சா நாளைக்கு உங்க பொண்ணு தூரிக்கும் என் பையன் ஆனந்துக்கும் கல்யாணம். உங்க பையன் என்னடானா எதுவும் தெரியாத மாதிரி அப்படியெல்லாம் இருக்காரு.